அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாளாசன் துரைசாமி. 100 நாள் 100 வாஸ்து டிப்ஸில் இன்றைக்கி 13வது நாள். அதாவது நம்ம சமைக்கும் பொழுது வீட்டில் அந்த கிச்சன் மேடை அமைத்து அது மேலே நம்ம அடுப்பை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம சமைக்கணும், பாத்திரம் வச்சு சமைக்கணும். இதுதான் எல்லா பக்கம் இப்போ கரண்டில் இருக்குது. இது இப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டும் அடுப்பை மட்டும் கீழே வைத்து சமைக்காதீங்க. அது ஒரு அடிமைத்தனத்தின் ஒரு உச்சகட்டம். அந்த அடுப்பு கீழே வச்சு சமைக்கிறது, அந்த வீட்டில் பெண் அடிமைத்தனத்துக்கு இருக்கக்கூடிய சம்பவம் நடக்கும். அதனால் அடுப்பை கீழே வச்சு மட்டும் சமைக்காதீங்க. அடுப்பை மேடையில் வச்சு சமைங்க. அப்படி மேடை இல்லைன்னா ஒரு மர டேபிள் வாங்கி அது மேலே அடுப்பு வச்சு நீங்கள் சமையல் செய்யுங்க. அந்த காலத்துலேருந்து பயன்படுத்தினாங்க எப்படி தான் வச்சுருந்தாங்கன்னா, அந்த காலத்தில் இந்த பெண்கள் எப்படி இருந்தாங்க, இந்த காலத்துக்கு பெண்கள் எப்படி இருக்காங்க நீங்கள் பார்த்துங்க. அந்த காலத்து பெண்கள் பயந்து சுவாத்தில் இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் தைரியமாக துணிஞ்சு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி பர்ஃபெக்டாக வேலை செய்கிறாங்க, குடும்பத்தை கட்டி காக்குறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அடுப்பானது மேடையில் இருக்கிறது தான் காரணம். அடுப்பை எப்பயுமே கீழே வைத்து சமைக்காதீங்க. மேலும் பல நல்லா தெரிவிக்கிட்டு நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.